ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என் பேர் ஆண்டோ. ஸோ இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து பிஹெச்பி. அண்ட் பிஹெச்பினா என்னென்னா, இது வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதாவது இதுக்கு அர்த்தம் என்னென்னா, பிஹெச்பியால் தனியாக ரன் பண்ண முடியாது, அதுக்கு வந்து வெப் சர்வர் வேணும் ரன் ஆகிறதுக்கு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, இப்போது உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கல எங்கள் வெப்சைட். ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து வெறும் HTML டிசைன் பண்ணது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு என்ன சொல்கிறது மேஜர் பிஹெச்பி ஒர்க் எதுவும் இதில் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு HTML பேஜ். ஸோ முக்கியமாக HTML பேஜ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு ஃபார்மேட்டை உருவாக்குறதுக்கு. HTML லாங்குவேஜ்னால் ஒரு ஸ்டாட்டிக் ஃபார்மேட்டை தான் தர முடியும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த யூசர் ஒரு யூசர் பார்க்கும்போதும் எல்லாருக்குமே இந்த பேஜ் வந்து ஒரே மாதிரி தான் தெரியும். பட் நம்ம பிஹெச்பிக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் டேட்டாபேஸில் ஏதாவது ஹேண்டில் பண்ணுறது, இல்லாட்டி இது ஒரு டைனமிக்காக இந்த வெப்பேஜ் உங்களுக்கு இருக்கணும்னா நீங்கள் வந்து பிஹெச்பிக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கும். நான் டைனாமிக்னு சொல்கிறது, உங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, யூஸருடைய இன்ஃபர்மேஷன், அவங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி அதை அவங்க ஆன்லைனில் வச்சுட்டு அதை அப்புறம் ரிட்ரீவ் பண்ணி பார்க்குறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து டைனாமிக் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எங்கள் வெப்சைட்லேயே இருக்குது. இது வந்து ஷிஷாப் டியூட்டோரியல் சீரீஸ். ஸோ எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே டேட்டாபேஸ்லேருந்து எங்களுக்கு ரிட்ரீவ் ஆகுறது. ஸோ இது வந்து டைனாமிக் பேஜ். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் பேஜ். இது வந்து வெறும் HTML அண்ட் ஜாவாஸ்கிரிப்டில் உருவாக்கப்பட்டது. பட் இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பிஹெச்பியோட உதவியோட டேட்டாபேஸ்லேருந்து வேல்யூஸை எடுத்துகிட்டு வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம். ஸோ அதனால தான் நான் ஒரு பாட்டை கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு இங்கே அந்த பர்டிகுலர் வேறு ஒரு வீடியோ எனக்கு வருது. ஸோ இது வந்து டைனமிக். ஒரு கிளிக்கும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அவுட்புட் வந்து நமக்கு இங்கே கிடைக்கிது. ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் பேஜ் கிடையாது, ஒரே மாதிரியாகவே இருக்காது எல்லாருக்கும். நீங்கள் கிளிக் பண்ண இந்த பேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக்கும் டைனாமிக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம HTML அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்மளால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக்கான பேஜ் தான் செய்ய முடியும், ஒரு சாதாரண பேஜ் தான் செய்ய முடியும். நீங்கள் டேட்டாபேஸ் கூட ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்பிட்டினாலே நீங்கள் வந்து பிஹெச்பி, ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கு நீங்கள் போய் ஆகணும். ஸோ இதுதான் பிஹெச்பியோட மேஜர் ஒர்க்கு. ஸோ அதே மாதிரி இந்த பிஹெச்பி டிசைன் பண்ணவங்க HTML கூட எம்பெட் பண்ணுற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. எம்பெட் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா, HTMLக்கு உள்ளே நம்ம பிஹெச்பி யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பிஹெச்பிக்கு உள்ளேயும் நம்மளால் HTML யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து எம்பெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். பிஹெச்பியை வந்து HTML கூட எம்பெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக பிஹெச்பியில். ஸோ அதே மாதிரி இது வந்து வெறும் HTML அண்ட் ஜாவாஸ்கிரிப்டாக இருக்கிறத விட பிஹெச்பி கூட சேரும்போது நம்மளுக்கு நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் கிடைக்கும். நம்முடைய பேஜை இன்னும் அதிகமாக டைனமிக்ஸாக நம்மளால் உருவாக்க முடியும். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெப் ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆகுறது ஜாவாஸ்கிரிப்டு, இந்த HTML எல்லாமே. பட் நம்ம இந்த பிஹெச்பி இந்த லாங்குவேஜ் வந்து டேரெக்டாக வெப் சர்வரில் ரன் ஆகும். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு அவுட்புட் வெறும் HTML கூட வரும். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல் ப்ரீஃப் தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம போக போக இது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஹெச்பியை நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, ஒரு டைனாமிக் வெப் பேஜ் செய்கிறதுக்கு. ஓகே, ஸோ இந்த லாங்குவேஜோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சி, ஜாவா, பேர்லு, ஸோ இந்த மாதிரியான நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடைய பேசிக் சின்டெக்ஸ் தான் இருக்கும். இதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம பிஹெச்பியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இதை பிஹெச்பி ப்ரோக்ராமிங்கை செலக்ட் பண்ணுறோம், அண்ட் எதுக்கு HTMLலேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு பிஹெச்பிக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் பேஜ்னா ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் HTML, நீங்கள் டைனாமிக் பேஜ்னு வரும்போது பிஹெச்பி. ஓகே, ஸோ இந்த வீடியோ சீரீஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே HTML வீடியோ சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து 2 வீடியோ, ஒரு வீடியோ 1 hour இருக்கும், 1.15 minutes. ஸோ இந்த மாதிரி 2 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம், மொத்தமாக 2.5 hour அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் அந்த HTML டியூட்டோரியல்ஸை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த லாங்குவேஜை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்.